உலகத்தில் வந்து நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நான் அப்படி ட்ரெயினில் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அவங்க அந்த ஷோல்டர் கூட நம்மளுக்கு டச் ஆகாது, அவ்வளோ அடக்கொடக்கமாக உட்காந்துருப்பாங்க. நான் திருப்பி எந்த ஆணையும் நான் சொல்லலை, செய்கிறவங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு என் வீடியோ ஒரு ஆண்களும் பார்க்குறீங்களா, உங்கள் வீட்லேயும் உங்கள் மனைவி, உங்கள் அம்மா, உங்கள் குழந்தைங்கலாம் இருப்பாங்க. அதனால் வந்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உடனே ஆண்கள்லாம் இப்படி தப்பாக பேசணும்னு நினைக்காதீங்க. 100ல் ஒருத்தன் பண்ணுறான், சரிங்களா? பவானி லைஃப்பில் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்க? இனிமேல் யாரையும் பார்த்தா ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்க வேண்டாம். சேஃபாக இருக்கீங்களா? சேஃபாக இருங்கன்னு சொல்கிற சூழ்நிலை நம்ம இருக்கும். இப்போ நேற்று முன்தினம் வந்து மகாராஷ்டிராவில் மாலேகாவில் ஒரு கேஸ் வந்துட்டு என்ன கேஸ்? ரேப் கேஸ். 3.5 வயசு குழந்தைய ஒரு படுபாவி வந்து ரேப் பண்ணி முகம் தெரியாத அளவுக்கு கல்லை கொண்டு நச்சிருக்கான். அவனுக்கு என்ன வெறினா, அந்த குழந்தையோட தகப்பனுக்கும் அவனுக்கு எதுவும் பிரச்சனையா? அவன் ஆம்பளையாக இருந்தாலும் அவன் அப்பன்ட்ட மோதி இருக்கணும். 3.5 வயசு குழந்தைகிட்ட மோதி இருக்கான். ஆம்பளைங்க பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் வீரத்தை கட்டுறாங்க. எல்லா ஆம்பளையும் சொல்லலை, 100ல் ஒரு பொறுக்கி போட்ட பையனுங்க இப்படி இருக்காங்க. படுபாவிங்க நாசமாக போகிறாங்க. 50 வயசு கிழமையும் விடுறதில்ல, 5 வயசு குழந்தையும் விடுறதில்ல. ஏன்னா இந்தியாவில் தண்டனை ரொம்ப குறைவு. அதுதான் தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்கன்னு தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அதை பற்றி ஒரு 10 நாள் பேசுவோம், பின்ன அதை விட்டுட்டு அடுத்த சம்பவத்துக்கு போயிடுவோம். இவனுங்களெல்லாம் வந்து அரபு நாட்டில் அறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அறுத்தா தான் இவனுங்க மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்பாங்க. எப்பவும் தயவு செஞ்சு நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, 100ல் ஒருத்தரும் இப்படி செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க. அந்த மாதிரி நாசமாக போகிறோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் தான் இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா ஆரம்பிச்சிட்டு. ஏன் மகாராஷ்டிரா விடுங்க, எங்கள் கடை பக்கத்தில் முந்தானத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு. இப்படி எங்கள் வீட்டுக்கார் எல்லாம் வீடு ரிப்பேரிங்க்கு போக பார்த்தீங்களா, அவருக்கு எப்படின்னா காதில் செய்தி வந்துடும். எங்கள் கடையிலேயே வந்து கஸ்டமர்னு சொல்லிடுவாங்க. எங்கள் கடையில் கண்டிப்பாக ஆம்பளைங்க வரவங்க போகிறவங்கலாம் இப்படி நடந்துட்டு அப்படின்னா எங்கே என்ன நடக்கும் நம்ம காதுக்கு செய்தி வந்துடும். எப்படின்னா அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு 65 வயசாம். அது வாடகைக்கு இருந்தவங்க 2 பேரும் வேலைக்கு போவாங்களாம். அவங்க வந்து யூபிபியாக இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து அதுவும் இதுவும் சேம் 3 வயசு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைய வந்து எப்போ வீட்டில் விட்டு போகலாம். இந்த கிழவை வந்து சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவானா. இந்த சம்பவம் எத்தனை நாளாக நடக்க தெரியல. அன்றைக்கி தற்செயலாக யாரோ அங்கேருந்து போயிருக்காங்க, அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி 50 வயசாகுது. எனக்கே சில நேரத்தில் நல்லது எது கெட்டதுன்னு தெரியறதில்ல. 3.5 வயசு குழந்தைங்களுக்கு என்ன நல்லது கெட்ட தெரியும்? அந்த கிழட்டு பையன் எவ்வளோ நாளாக அந்த குழந்தைய எப்படி செஞ்சான்னு தெரியல. அந்த தாயும் என்ன கண்டுக்கிட்டான்னு தெரியல. இன்னைக்கு பசி கொடுமை, வேலைக்கு போய் தான் ஆகணும். என்னதான் வேலைக்கு போனாலும் குழந்தையும் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிறேன். நம்மளோட கடமை. பெற்றா மட்டும் போதாது, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு எதிர்காலமும் கொடுக்கணும். முந்திலாம் எவனையா பார்த்தா இது மாமா சித்தப்பான்னு குழந்தைங்க அறிமுகப்படுத்துவோம். இப்போ வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு பயமாக இருக்குது. இதை பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பார்த்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேன். ஓனர் என்னை ஏறி மேய்ஞ்சாலும் ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல. அப்படி தான் இங்கே ஆகிட்டு. வேலைக்கு போன அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு இவங்க வந்து கேட்டிருப்பாங்க போல. இவங்க கேட்க முடியாது. கேட்டால் வீடை உடனே காலி பண்ணலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அது இல்லை, இதுன்னு சொல்லி வீட்டுக்காரங்க இந்த கிழவனோட மாமன், பேரன், பேத்தி, மருமகன் எல்லாம் சேர்ந்து ஒரே அமுக்கிட்டாங்க. மனசு ஒன்று வாழ்ந்தா நல்லா வசதியாக வாழணும், இல்லைன்னா அடிமையாக வாழணும். இது ஒன்று தான் நடக்குது. 2 மட்டும்தான் நடக்கும் மனுஷன் கூட. சில நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில நேரத்துக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மும்பையில் ஆணும் பெண்ணும் சமம் பாரபட்சம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து பஸ்ஸில் வந்து பெண்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அங்கே மட்டும்தான் பெண்கள் உட்காருவாங்க. மும்பையில் வந்து சரி சமம். இன்றைக்கி என் கூட ஒரு சின்ன சம்பவம் நடந்து, அதை கேளுங்க. ஆட்டோவில் உட்காந்துருந்தா ஒரு சின்ன பையன், என் மாவன் வயசு தான் இருக்கும், இந்த முட்டியை வச்சு இடுப்பு எப்படி இடிக்கிறான். அந்த முட்டியை வச்சு அவன் இடிச்சாலும் அவனுக்கு என்ன சுகம் கண்டுரும்? நான் அவனை கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, எந்த ஜென்மத்திலையும் அவன் ஆட்டோவில் ஏற மாட்டான், எந்த பெண்களையும் வந்து தொட மாட்டான் நான் நினைக்கிறேன். இவங்க திருந்த மாட்டானுங்க. பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல புதுசாக சந்திக்கிறேன். ஜாகிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்லா இருங்க. குழந்தைங்களை யாரை நம்பி விட்டு போயிடாதீங்க. பார்த்துட்டு தாண்டா மாமா மச்சான் குழந்தைய விடாதீங்க. நீங்கள் எங்கேயும் போகிறீங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு போங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா குழந்தைய நீங்கள் கூப்பிட்டு போங்க. பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி கூப்பிட்டு போனாங்க, பக்கத்து வீட்டுக்கார அத்தை கூப்பிட்டு போனால் யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்புற காலம் இல்லை. இந்த பையன் இடிச்சான்னு சொன்னால நான் அவனை சொன்னேன், கை நேராக வை. அவன் என்கிட்ட கேட்குறான், என்னாச்சு? என் கை தானே பட்டுது. நான் சொன்னேன், இன்றைக்கி உன் கை படும், நாளைக்கு வேறு எதை போடும். நம்ம வந்து எந்த இடத்துல அடங்கி போகிறனால தான் நமக்கு அக்கிரமும் கூடுது, அநியாயம் கூடுது. அந்த இடத்துல நம்ம சத்தம் போட்டு 4 பேரை கூப்பிடலாம், முடிஞ்ச அளவுக்கு திட்டலாம், பேசலாம். நம்ம மேலே தப்பு இல்லைன்னு எதை வேணாலும் பேசலாம் நான் நினைக்கிறேன். நான் போட்ட சத்தத்தில் ஆட்டோக்கார் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டாரு. அந்த பையன் வயசு இல்லை, ஏன் வயசு இல்லை. இப்போலாம் வயசு வித்தியாசம் இல்லை. 3 வயசு 2 வயசு குழந்தையே ரேப் பண்ணுறானுங்கன்னா இவங்கெல்லாம் என்ன மிருகமாக இருப்பாங்க. இவங்களாம் திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படி இன்னங்க இவனுங்களுக்கு அரிப்பு. ஏன் அவன் வீட்டில் அம்மா இல்லையா, அவன் வீட்டில் பிள்ளை இல்லையா, அவன் வீட்டில் பொண்டாட்டி இல்லையா, அடுத்த வீட்டு பிள்ளைங்களை என்ன பார்க்கறது? நானுமே ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஏதோ உங்கள்கிட்ட இப்படி புலம்புறேன், இதை அப்படியே மறந்துடுவேன். தண்டனை கூடணும்.
தண்டனை கூடினா தான் இதெல்லாம் முடிவு வரும். இது பாருங்கள், என் கடை பக்கத்தில் நடந்தது. அவன் வீட்டு ஓனரு, அவனை ஒன்றும் செய்ய முடியல. பாவம் அந்த ஏழைங்க வீட்டை காலி பண்ணிட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க. வேறு பக்கம் இது மாதிரி ஒரு கிழமை இருக்க மாட்டானா, வேறு பக்கம் இது மாதிரி ஒரு தாத்தா இருக்க மாட்டானா. அதனால் திருப்பி சொல்கிறேன், பெண் குழந்தை ஆண் குழந்தை யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைய சேஃபாக பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். இதை போல் பதிவு இல்லாமல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.